பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ கடவுளே, இவன் என்ன நம்மள வர சொல்லிட்டு இவனை ஆளு காணும். கரெக்டா நம்ம வீட்டுக்கு கிளம்ப போற டைம்ல இவன் கூப்பிட்டு விட்டுட்டான். ஐயோ மதியம் வேற சரியா சாப்பிடவே இல்லை, ரொம்ப வேற பசிக்குது. இவன் சிப்போன்னு பார்த்து கரெக்டா கூப்பிட்டு விட்டுருக்கான் இவனை. ஐயோ ஹாய் மித்து பாப்பா. என்ன மித்து பாப்பா மாமாவை அப்படி பாக்குற? என்னடி சைட் அடிக்கிறியா? என்னது? ஆமா, இவர் பெரிய ஆணழகன் அப்படின்னு நான் சைட் அடிக்கிறதுக்கு. ஜூ ஜூ செய்யா நீ வேற. அம்மா எதுக்கு இப்ப என்ன வீட்டுக்கு கிளம்பும் போது கூப்பிட்டு விட்டுருக்கா? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஏண்டி எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். அதோட மித்து பாப்பா, இப்ப மாமா ரோட்ல நடந்து போனேன்னு வச்சுக்கோயேன், அத்தனை பொண்ணுங்க எனக்கு வந்து வரிசையா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், பாத்துக்கோ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு ப்ரப்போஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு சின்ன விட்டு சரியா? அப்படியா? இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? முதல்ல தள்ளி நில்லே. முடியாது. இங்க பாருங்க மித்து பாப்பா, நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், சரியா? ஐயோ கடவுளே, ஜூ முதல்ல உன லவ் டைலாக்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு சின்ன எதுக்கு வர சொன்னா அத முதல்ல சொல்லு. அது பொண்ணுலடி மித்துக்குட்டி, மாமா மார்னிங்ல இருந்து பிஸியா இருந்ததுனால என் மித்துக்குட்டி கிட்ட சரியாவே எனக்கு பேச முடியல. அதான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயான என் மித்து பாப்பா கிட்ட பேசிட்டு அப்படியே மித்து பாப்பாக்கு ஒன்னு கொடுக்கணும், கொடுக்கலாமேன்னு வர சொன்னேன். சின்னது என்ன என்ன கொடுக்கணும்? அது அது வந்து இப்ப எதுக்கு நீ வாயில கை வச்சிருக்க? அது நீ சின்ன கொடுப்பனே எனக்கு தெரியும், அதான். என்னடி சொல்ற? ஓ மேடம்க்கு நான் கிஸ் கொடுத்துருவேன்னு பயந்துதான் வாய் மேல கை வச்சிருக்கீங்களா? என்னது பயமா? இங்க பாரு, அப்படிலாம் இல்ல. அப்படியா? அப்போ பயம் இல்லைன்னா வாயில இருந்து கையை எடுத்துட்டு பேசுங்களேன் மேடம். என்னது? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. சரி ஓகே, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. ஆகட்டும். இப்போ என்ன அதுக்கு? என்னது? ஜூ நீ பைத்தியமா? அங்க ஃபைஷ் எனக்காக வெயிட் பண்றான், நான் போணும். போலாம் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க வந்ததை கொடுத்துறேன், நீ வாங்கிட்டு போ, சரியா? என்னடி மாமா கொடுக்க வந்ததை கொடுத்துருட்டுமா? இங்க பாரு, நீ பண்றதுலாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீ கூப்பிட்டே நான் வந்தல்ல, எனக்கு இது தேவைதான். முதல்ல விட்டு போறேன். முடியாது மித்து பாப்பா, மாமா இன்னைக்கு கொடுக்க வந்ததை கொடுக்காம உன்னை விட்டுருக்கா. அதனால கண்டிப்பா இன்னைக்கும் நான் கொடுக்க வந்ததை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை விடுவேன், ஓகேவா மித்துக்குட்டி? அச்சோ என்ன மித்துக்குட்டி, வலிக்குதா ரொம்ப? மாமா வேணா ஒன் மோர் வலிக்காத மாதிரி கிள்ளட்டுமா? இருங்க மித்து பாப்பா, மாமா குடுக்கறத வாங்கிட்டு போங்க. அதோட 2 நாளா மாமா ரொம்ப காஞ்சு போயிருக்கண்டி. சோ மாமா குடுக்க வந்ததை குடுத்துறேனே, ப்ளீஸ் டி ஃபைல் இருந்து கையெடு. என்ன மித்து பாப்பா, டைம் ஆகுதுன்னு சொன்னல, நீ வீட்டுக்கு வேற போகணும்ல. ஒழுங்கா ஃபைல் இருந்து கையெடுத்துட்டேன்னா மாமா குடுக்க வந்ததை கொடுத்துட்டு பொண்ணை சீக்கிரமா விட்டுருவேன். இல்லைன்னா எவ்வளவு நேரம் இருந்தாலும் மாமா பக்கத்திலே இப்படியே இருக்க வேண்டியதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கை கூட உன் இருப்பு கிட்ட தான்ப்பா இருக்கு. அப்படியா? அதான் தெளிவா சொன்னேடி, நான் கொடுக்க வந்ததை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை விடுவேன்னு. நான் உன்கிட்ட சொன்னேன் வாயில இருந்து கையேடுறீன்னு, நீ எடுக்கல. அதனாலதான் நானே எடுத்து விடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா கொடுக்க வந்ததை கொடுக்கறதுக்கு இந்த கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சா, அதான். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குல்ல, சோ மாமா கொடுக்க வந்ததை கொடுத்துறட்டுமா? சொல்றத கேளு, இதுல தப்பியா? இந்த உரிமையில என்கிட்ட கொடுத்தது? ஐயோ மித்து பாப்பா, உண்மையில எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால எனக்கான உரிமையை நானே எடுத்துப்பேன்.
ஒழுங்கா நான் கொடுக்க போறதை மட்டும் வாங்கிக்கோ, ஓகே? என்ன மித்து குட்டி, மாமா கொடுத்துறவா? ஐயோ வேண்டாம், சொல்றது கேளு. மூடி யாது முடியாது மித்து பாப்பா. தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள கதின்ன. மேடம் மேடம் கண்ணை திறங்க மேடம். Thank God. ஐயோ என்ன என்ன இது? என்னடி பார்த்தா தெரியல, இது கப் கேக். இதை கொடுக்கணும்னு தான் மாமா உன்னை இவ்வளவு நேரம் புடிச்சு வச்சிருந்தேன். சின்னது, அப்போ நீ குடுக்குறேன்னு சொன்னது இதுதானா? ஆமா, உனக்கு கப் கேக் பிடிக்கும் தானே, இதான் நான் கொடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி ஏன் மேடம் வேற ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்களா என்ன? சின்னது, ஏ இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா? ஆமா, எனக்கு கப் கேக் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சப்பா ஆரம்பிச்சிட்டாளா என்ன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு? ஏய் என்னடி, எதை வாங்கி கொடுத்தாலும் உனக்கு எப்படி தெரியும் கேட்டுட்டே இருக்கா? இங்க பாருங்க மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பான் சரியா? அப்படிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்ன இருக்கா? இங்க பாரு, உனக்கு கப் கேக் பிடிக்குமா பிடிக்காதா? இல்ல அது வந்து மேடம் இப்ப என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு கப் கேக்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதோட மேடம் இப்போ செம்ம பசியில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ உனக்காக தான் கப் கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். முதல்ல சாப்பிடு. என்னடி பாத்துட்டே இருக்கா? காட்டு, முதல்ல சாப்பிடு. இல்ல அது எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான் மித்து பாப்பா. சரி ஓகே, உனக்கு ரொம்ப பசிக்குதுல, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடு, ஓகேவா? காட்டு. என்ன மித்து குட்டி, நல்லா இருக்கா கேக்கு? நல்லா இருக்கு. அப்படியா? அப்போ இரு, இன்னொன்னு ஊட்டி விடுறேன். இல்ல போதும், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு. சரிங்க மேடம், இந்தாங்க புடிங்க. இது எதுக்கு? மேடம் எது சாப்பிட்டாலும் லட்சுமி ஆண்டியையும் வைஷுவையும் விட்டுட்டு சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள விட்டுட்டு சாப்பிட்டேன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல, அதனாலதான் அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். சோ அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடு, ஓகே? சரி ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்க மேடம் இருங்க, எங்க எஸ்கேப் ஆக போகிறீங்க? நான் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னது கப் கேக் தான். ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து வேற ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனா. சோ அவளை நான் ஏமாத்த கூடாதுல, அதனால. என்னது? இல்ல புரியல. இப்ப புரியும் பாரு. முதல்ல என்ன, நான் கூட இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கன்னு நினைச்சேன். நீலாம் திருந்தவே மாட்டேன். முதல்ல விடு. மேடம் நீங்களா என்ன நல்ல பிள்ளை நினைச்சுக்கிட்டா நான் என்னடி பண்றது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, நான் கெட்டவன், உங்ககிட்ட ரொம்ப கெட்டவன். சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பு. முதல்ல விட்டாதான் போக முடியும். சரிடி, பார்த்து பத்திரமா போ. அப்புறம் ஐ லவ் யூ மனைவி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போயா லூசு, முதல்ல விடு. பாய். அத்தை வாமா மீனாட்சி. அத்தை என்னத்தாச்சு, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க சாப்பிட வரவே இல்லை. என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லி வந்தா இங்க என்னத்தை ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு அத்தை? இல்லம்மா மீனாட்சி, எனக்கு பசிக்கல. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போடணும்ல அத்தை. என்னாச்சு அத்தை? வேற என்னம்மா மீனாட்சி, எல்லாம் நம்ம தனியா கல்யாண விஷயமா தான். ஆதி அர்ஜுனும் தன்யாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது சரிதான், அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் எதுக்காக எப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியலம்மா. எனக்கு புரியுது, ஆனால் பசங்க 2 பேரும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களே. பின்ன நம்ம இதில் என்னத்தை சொல்ல முடியும்? அதோட ராகுலுக்கு தானத்தை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ராகுலும் கூட இப்போலாம் நல்லா பொறுப்பாக நடந்துக்கிறார்ல. பின்ன என்னத்தை, ஏன் தனியாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லைம்மா, தனியாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறத நினச்சா எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, சில நேரம் நம்ம நினச்சது நடக்கலைங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும்ல, அதே வருத்தம் தாம்மா எனக்கும் இருக்குது. நான் ஒன்று நினச்சேன், ஆனால் இங்கே வேறு ஒன்று நடந்துகிட்ருக்கே, அதாம்மா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்ததெல்லாம் சரிதான், ஆனால் நம்ம தன்யாவுக்கு ராகுல் சரியாக இருப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா. எனக்கு புரியுதத்தை, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஆதி மேலேயும் அர்ஜுன் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க தனியாவோட லைஃபு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருப்பாங்க. அதனால் கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருப்பார்லத்தை, இவங்களுக்கு இவங்க தானே, நம்ம அதை யாராலையுமே மாற்ற முடியாதுல்லத்தை. சரியத்தை, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்கத்தை. சரிம்மா, நீ போ, நான் வரேன்.
ஒரு விதத்துல மீனாட்சி சொல்றதும் சரிதானே. கடவுள் இன்னாருக்கு இன்னார் தானே முடிச்சு போட்டு வச்சிருப்பார்ல, அந்த முடிச்ச நம்மளால எப்படி மாற்ற முடியும்? என்ன வருணை வாய் நிறைய பேரன்னு நான் சொல்லிட்டேன். அவனை உண்மையாகவே இந்த வீட்டு பேரனாக்கணும்னு நினச்சேன், என் பேத்தி தனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சிருக்க, கடவுள் வேற ஒன்றெல்லாம் நினச்சி வச்சிருக்கான். என்னமோ ஒன்றும் புரியலை. என்ன மித்து ஆதிசா ரூமுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டு, ஆனால் இன்னும் காணும். அது சரி, அவள் என்னைக்கு ஆதிசா ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்திருக்கா. ஆனாலும் மித்து பசிக்குதுன்னு சொன்னால. ஐயோ கடவுளே, மதிய வேற சரியாக சாப்பிடலை. சீக்கிரம் வந்தானா 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலான்னு பார்த்தா இப்போ வரமாட்டா போல இருக்கே. என்ன பண்ணலாம், கால் பண்ணலாமா? சச்சா வேண்டாம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அர்ஜுன் நீங்களா? ஆமா மேடம், நானே தான். ஆமா, என்னடி நீ முன்னவே ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டேன்னு மெசேஜ் பண்ண, பட் இன்னும் ஆபீஸ்லயே இருக்க, என்னாச்சு? இல்ல அர்ஜுன், அது மித்துக்காக வெயிட் பண்றேன். ஓ ஆமா, மித்ரா எங்க? இல்ல அர்ஜுன், மித்து வந்து வைஷு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மித்ரா ஆதி ரூமுக்கு போயிருக்காங்க அதானே? ஆமா அர்ஜுன். சரி, ஆக்சுவலா நான் உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன். என்ன அர்ஜுன் சொல்றீங்க? கோமா? எதுக்கு? மேடம் தான் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? அர்ஜுன் என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீங்க சொல்லி நான் எதை கேட்கல. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நெத்தியில பொட்டு வைடி உனக்கு அழகா இருக்கும்னு. எங்கேயாச்சும் நான் சொல்றது நீ கேட்கறியா? நீ அப்போ நான் சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டேன், அப்படித்தானே? என்ன அர்ஜுன் இப்படி சொல்றீங்க? நெத்தியில பொட்டு இல்லையா? ஆனா நான் இன்னைக்கு வச்சுட்டு வந்தனே. சாரி அர்ஜுன், மிஸ் ஆகிட்டு நினைக்கிறேன். ஹே லூசு, எதுக்கு சாரி எல்லாம் கேட்கறேன்? எனக்கு நீ பொட்டு வச்சா அழகா இருப்பேன்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இதுக்காக சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதோட எப்பவுமே அடிஷனலா ஒரு பொட்டு வச்சுக்கோ. இது மாதிரி எப்பவாச்சும் மிஸ் ஆகிட்டுனா வச்சுக்கலாம்ல, அதுக்குதான். ஓகே அர்ஜுன். ஹே வைஷு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஹே அது ஒண்ணும் இல்லடி, நாங்க எல்லாரும் தனியாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன அர்ஜுன் சொல்றீங்க? என்ன திடீர்னு? மாப்பிள்ளை யாரு? ஆமா பாப்ஸ், தனியா வச்சுக்கிட்டு நானும் அதையும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றது எங்களுக்கு விருப்பம் இல்ல, அதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். மாப்பிள்ளை எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான். அது யாருன்னா வைஷு, 1 minute. யா சார், டெல் மீ. யா சார், யா. ஓகே சார், within 10 minutes I will be there. ஓகே சார், தேங்க்யூ. கே பாப், சாரி டி, இம்பார்ட்டன்டான கிளைண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ணி ஆகணும், ஸோ அதனால நான் கிளம்பணும். நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, ஓகேவா? ஓகே அர்ஜுன், பாய். சரிடி, அப்போ நான் கிளம்புறேன், டேக் கேர். ஓகே அர்ஜுன், நீங்க பார்த்து பத்திரமா பொறுமையா போங்க. ஓகே ஓகேடி, நான் கிளம்புறேன், பாய். என்ன இது அர்ஜுன் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு? தன்யாவுக்கு கல்யாணமா? ஆனா தன்யாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? மாப்பிள்ளை யாரா இருப்பா? ஐயோ எதுவுமே புரியலையே. சரி, எப்படி அர்ஜுன் நைட்டு கால் பண்ணுவாரு, அப்போ கேட்டுக்கலாம். வைஷு சாரிடி, அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது சரி, மேடம் என்னைக்கு ஆதிசா ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்திருக்கீங்க. ஹே என்னடி நீ பசிக்குதுன்னு சொன்னல? சரிவா கிளம்பலாம். ஹே என்னடி இது கையில? இது வந்து கப் கேக்குடி. இதை பார்த்தாவே தான் தெரியுதுடி கப் கேக்குன்னு. நான் அதை கேட்கல. என்ன திடீர்னு உன் கையில கப் கேட்கலாம்? இல்லடி, அது அந்த ஹிட்லர் வர சொல்லியிருந்தான்ல, இதை கொடுக்க தான் வர சொல்லியிருந்தான். மித்து ரியலி? ஆமா வைஷு, இதை கொடுக்கறதுக்காக தான் அவன் வர சொல்லியிருந்தான். ஆனா அவனுக்கு எனக்கு கப் கேக் பிடிக்கும்னு எப்படி தெரியும்? ஐயோ இவனே எப்படி கேட்குறான்? அது சார் மித்துக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவர் இப்படி எல்லாத்தையும் பண்ணி என்ன மாட்டி விட்டு வர போல இருக்கே. கடவுளே, மித்துக்கு மட்டும் இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னது நான் தானே தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? கண்டிப்பாக காளியாத்தா மாரியாத்தா ஆட்டம் தான் ஆடுவா. எதுக்கு வம்பு? மித்து எனக்கு எப்படி தெரியும்? நீ ஆதி சார் கிட்டே கேட்டிருக்கலாம்ல. அவன்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் அப்படிதானே சொன்னான். சரி மித்து, சரி ஓகே. அவர் உனக்கு ஆசையா வாங்கி கொடுக்குறாரு, நீ என்ன சாப்பிடாம இதுக்கடி கையிலே வச்சிருக்க? சாப்பிட்டுக்க வேண்டியதானே? அதோட நீ பசிக்குதுன்னு வேற சொன்னல. இல்லடி, அது நான் சாப்பிட்டுட்டேன். மித்து வெயிட், நீ சாப்பிட்டியா இல்ல அது சார் ஊட்டி விட்டாரா? வைஷு, இது எப்படி உனக்கு தெரியும்? அப்படி போடு மித்து, நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி கேட்டேன் ஆதி சார் ஊட்டி விட்டாரான்னு. அப்போ உண்மையாவே உள்ளாதான் நடந்திருக்கும் போல இருக்கே. இல்லடி, அது வந்து மித்து ரிலாக்ஸ். நீ பதட்டப்படுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல, சரியா? சரி ஓகே, உள்ளே உனக்கு ஆதி சார் ஊட்டி விட்டாருன்னா பின்ன இது என்னடி? இது உனக்கும் லட்சுமி அம்மாவுக்கும்டி. அவன் தான் உங்க 2 பேருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்தான். மித்து ரியலி உண்மையாவே ஆதி சார் நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குடி. உண்மையாவே ஆதி சாரா இப்படினாலும் நினைக்கும் போது என்னால நம்பவே முடியலடி. எனக்கும் அப்படித்தான் விஷயம் இருக்கு. என்னடி புரியல? ஒன்னும் இல்லடி, அது கிளம்பலாமா? டைம் ஆகுதுல்ல.
போலாண்டி. மித்து மித்து வெயிட் வெயிட் வெயிட், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் வந்தாருடி. அப்போ அர்ஜுன் என்ன சொன்னார்னா, ஏதோ தன்யாவுக்கு கல்யாணம் பண்ண போறதா சொல்றான்டி. வாட், தன்யாவுக்கு கல்யாணமா? என்னடி திடீர்னு? அதான் மித்து, எனக்கு புரியல திடீர்னு எதுக்காக தன்யாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு. ஒருவேளை தங்கச்சியை வச்சுக்கிட்டு 2 அண்ணனுங்களும் எப்படி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண போறாங்களா என்னவோ. சரி ஓகே, மாப்பிள்ளை யாராண்டி? அதான் மித்து தெரியல. மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல வரும்போது தான் அர்ஜுனுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சு. அதனால அவரும் அர்ஜென்ட்டா கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி நைட்டு ஃபோன் பேசுவாருடி, அப்போ கேட்டுக்கலாம் ஓகேவா? மித்து என்னடி யோசிக்கிற? இல்லடி, திடீர்னு கல்யாணம், மாப்பிள்ளை யாரா இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. தெரியலையே. சரி மித்து, டைம் ஆகுது, கிளம்பலாமா? சரிடி, வா போலாம். மித்து, அங்க வரது தன்யா தானே? ஆமா வைஷு, தன்யாவே தான். ஆஸ்கல் எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறான், கொஞ்சம் விட்டுருந்தா இடிச்சிருப்பான். சொன்ன மித்து. அப்பா தன்யா, ஒரு நிமிஷம் நாங்க 2 பேரும் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? என்னடா தன்யா, பார்த்து வந்திருக்கலாம்ல. சாரி அண்ணி, நான் கவனிக்கல. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தன்யா, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மித்ரா அண்ணி. என்ன டாக்டர் மேடம், எப்பவுமே துருத்துருன்னு இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல நீ, அது கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான். தன்யா, ரொம்ப தலைவலிக்குதா? நம்ம வேணா போய் ஒரு காஃபி குடிக்கலாமா? ஓகே மித்ரா அண்ணி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் வைஷு அண்ணி, பாய் மித்ரா அண்ணி. ஓகே தன்யா, பாய், டேக் கேர். அப்புறம் பார்த்து பத்திரமா போ, சரியா? சரி அண்ணி, பாய். தூ, தன்யா இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணால. எப்பவுமே தன்யா நல்லா துருன்னு ஜாலியாக நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பா. இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா, என்னாச்சு இவளுக்கு? அதாண்டி வைஷு, எனக்கும் புரியல. ஆக்சுவலா தன்யா எப்பவுமே நல்லா ஜாலியா துருன்னு நம்ம கிட்ட பேசுவாள். இன்னைக்கு அவ ஆளே சரியில்லை. என்னவாடி இருக்கும்? தெரியலேடி, ஒருவேளை அவ தலைவலின்னு சொன்னால, அதனால கூட அவ அப்படி டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னவோ. இல்லடி வைஷு, தன்யா நார்மலா இல்லைன்னு மட்டும் தெரியுதுடி. அதோட பைக்ல வந்தவன் எவ்வளவு ஃபாஸ்டா வந்தான், கொஞ்சம் விட்டுருந்தானா கண்டிப்பா அவன் தனியாவே இடிச்சுட்டு போயிருப்பான். அவ பைக் வரது கூட கவனிக்காம ஏதோ ஒரு யோசனையில வந்துகிட்டு இருந்தாடி. என்னவா இருக்கும்? தெரியல மித்து. சரிடி, டைம் ஆகுது, கிளம்பலாமா? மழை வேற வர மாதிரி இருக்கு. ஐயோ ஆமாண்டி, இன்னைக்கு மட்டும் நனைஞ்சிட்டு போனோம், அவ்வளவுதான். லட்சுமிமா நம்மள கண்டிப்பா திட்டுவாங்க. சோ சீக்கிரமா மழை வரதுக்கு முன்னாடி போயிடலாம். என்ன லட்சுமிமா, வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்குது. மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்டி, எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் லட்சுமி அம்மா? சொல்றேன்டி. உங்க மாமியார் வீட்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்கடி. அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டி வைஷு, ஜானகி அம்மா தான் கால் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லடி, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க. லட்சுமிமா, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், வந்ததுல இருந்து சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்களே தவிர என்ன சந்தோஷமான விஷயம்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லை. சொல்றேன். அது ஒன்றும் இல்லடி, தனியா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். சரி லட்சுமிமா, ஆனா என்ன திடீர்னு? இதேதான் நானும் கேட்டேன்டி, ஏன் திடீர்னு தன்யாவுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு. அது அர்ஜுன் தம்பியும் ஆதி தம்பியும் தன்யாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களாம், அதனால தானா. ஓ சரிம்மா. அம்மா, மாப்பிள்ளை யாராமா? அது வேற யாரும் இல்லடி, அவங்க அத்தை பையன் ராகுலாம். என்ன ராகுலா? ஆமாண்டி, நீங்க எதுக்கடி இப்ப எவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்ல லட்சுமிமா, ராகுல்னா எந்த ராகுல்? அதான் சொன்னேனேடி, அவங்க அத்தை பையன் ராகுல்னு. அந்த தம்பி கூட நம்ம வீட்டுக்கு வந்தாரு உங்க என்கேஜ்மெண்ட் அப்போ. பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல தம்பியா இருந்தாரு. அதோட தன்யாவுக்கு கரெக்டான ஜோடியாவும் அவர் இருப்பாரு. ஐயோ, நான் வேற ஒருத்தி, 2 பேரும் ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. இருங்க, நான் போய் உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வைஷு, சின்னடி லட்சுமிமா என்னமோ சொல்லிட்டு போறாங்க. தன்யாவுக்கும் அந்த பொறுக்கி ராகுலுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களா? அதான் மித்து, எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு நம்ம 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதோட தனியா எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நமக்கு தெரியும். அவனை போய் எதுக்கடி தனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என்ன மித்து, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நீ ஒன்றும் புரியலேடி. மித்து, என்னடி யோசிக்கிற? இல்ல வைஷு, நீ உன்னை நல்லா கவனிச்சியா? அர்ஜுன் உங்ககிட்ட இன்னைக்கு தான் தன்யாவுக்கு மேரேஜ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அதோட தன்யாவை நம்ம இப்போதான் பார்த்துட்டு வந்தோம். அவள் ஃபேஸே சுத்தமாக சரியில்லை. லக்ஷ்மி அம்மாவும் தன்யாவுக்கு கல்யாணம் பண்ண போறதா பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இப்போதான் முடிவு பண்ண மாதிரி இருக்குடி. அதோட தன்யா எப்பவுமே நம்ம கிட்ட நல்லா துருன்னு ஜாலியாக பேசுவா. இன்னைக்கு அவள் ரொம்ப நல்லா இருந்தா. ஒருவேளை அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண போறாங்களோ? ஆனால் எதுக்காக, ஏன் என்னன்னு பொண்ணுமே புரியலையேடி. என்ன வைஷு பண்றது இப்போ? ஆமாம் மித்து, அர்ஜுனும் ஆதி சாரும் அவங்களுக்கு முன்னாடி தன்யா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். ஆனால் எதுக்காக போயும் அந்த
பொறுக்கி பையில போய் தன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் ஒன்றுமே புரியலடி. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இதுவும் ஒருவேளை ராகுல் திருந்திட்டானோ அதனால தன்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்களோ? யாரு அவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை வைஷு. அதோட எதுக்காக திடீர்னு இப்படி தன்யாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் புரியலடி. ஆனால் பொண்ணுடி வைஷு, அந்த பொறுக்கி ராகுல் தன்யாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவண்டி. அவனெல்லாம் கண்டிப்பாக தன்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சத்தியமாக அலோவ் பண்ண மாட்டேன்டி. பிகாஸ் தன்யா எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கண்டிப்பாக ராகுல்லாம் டிசர்விங்கே கிடையாதுடி. ஆமாம் மித்து, ஆனால் நம்மளால என்னடி பண்ண முடியும்? அவன் பொறுக்கி எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும், ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதோட நம்ம என்ன மித்து பண்ண முடியும்? வைஷு என்னடி பேசுற நீ? கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்க போகுது, அதை பார்த்துட்டு எப்படி வைஷு நம்ம அமைதியாக இருக்கிறது? இங்கே பாரு வைஷு, என்னானாலும் சரி அந்த ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணத்தை நம்ம நடக்க விடவே கூடாது. அதுக்கு முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு தெரியணும்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிக்கலாம். ஓகே மித்து, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டி. ஆனால் இது அவங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம போய் தலையிட்டா சரியாக வருமாடி? வீணா நமக்கு தான் மித்து கெட்ட பேர் வரும். அதனால் இது எதுக்கு மித்து நமக்கு தேவையில்லாத வேலை. அதோட ஆதி சாரும் அர்ஜுன் சார் தான் முடிவு பண்ணியிருக்கிறதா அம்மா சொல்கிறாங்க. பின்ன எப்படி மித்து? வைஷு நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனால் எப்படி கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம கண்டுக்காம போக முடியும்? இங்கே பாரு வைஷு, என்ன நடந்தாலும் பரவாயில்லடி. தனியா ரொம்ப நல்ல பொண்ணுடி. அவளுக்கு ராகுலாச்சே நினச்சி பார்க்கவே ரொம்ப கடுப்பாக வருதுடி. அதனால ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பொறுமையாக யோசிக்கலாம், சரியா? அப்புறம் இதை பற்றி லக்ஷ்மி அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்லாத, ஓகே? நீ சொல்கிறதும் சரிதான் மித்து. கண்டிப்பாக ராகுலுக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா தன்யா வாழ்க்கை சத்தியமாக நல்லாவே இருக்காதுடி. சரி மித்து, நீ சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எதனால் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கலாம், சரியா? சரிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸுமே எனக்கு வந்து வேணும். ஸோ மறக்காமல் எனக்கு வந்துட்டு விஷ் பண்ணிவிடுங்க. அண்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.